விரைவு வர்த்தகம் மற்றும் உணவு சேவை நிறுவனமான ஸ்விக்கியோட முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. ஜூலை 31 அறிவிச்சிருக்கிறாங்க. போன வருடம் இதே காலாண்டில் நிறுவனத்தோட நஷ்டம் 611 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலாண்டில் 1197 கோடியாக நிறுவனத்தோட நஷ்டம் அதிகரிச்சிருக்கு. நிறுவனத்தோட வருவாய் சென்ற வருடம் 3222 கோடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் 4961 கோடியாக அதிகரிச்சிருக்கு. வருவாய் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் இழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எபிட்டா இழப்பு போன வருஷம் 465 கோடி, இந்த வருஷம் 732 கோடியாக இருக்குது, உயர்ந்திருக்கு. குறிப்பிடத்தக்க இந்த போட்டிக்கு மத்தியில் வணிகத்தை லாபத்தை நோக்கி நகர்த்துவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம்னு சொல்லி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரிசல்ட் படு மோசமாக இருக்குது. நஷ்டம் அடுத்தடுத்து ரிசல்ட்டை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 617 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 297 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 403 நேற்று. கன்சிடர் பண்ணுறவங்க இதை கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை வச்சுருக்கிறவங்க விற்றுட்டு 360 ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கலாம். அப்புறம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க 360 ரூபாய்க்கே கன்சிடர் பண்ணலாம். கீழே போனால் 300 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது.